ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து வேஸ்ட் கார்ட்போர்ட் அண்ட் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி தான் ஒரு வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து க்ளவுட் மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த கார்ட்போர்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த A4 சைஸ்க்கு நம்ம ஃபோம் ஷீட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சைஸ்க்கு ஒரு கார்ட்போர்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கரெக்டாக. இதில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி க்ளவுட் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி இல்லை, இங்கே ரேண்டமாக க்ளவுட் எப்படி வேணால் எந்த ஷேப்பில் வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிங்க் கலர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன், கிளிட்டர் ஷீட். அப்படின்னா பிளெயின் ஃபோம் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைட் கலர்ஸாக எடுத்துக்கோங்க, ஒயிட் கலர் கூட எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃபோம் ஷீட் மேலே இந்த கார்ட்போர்டில் கட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு அப்படியே அவுட்லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்ததான் இந்த கார்ட்போர்ட் மேலே க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி இந்த கிளிட்டர் ஷீட்டை பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா க்ளூவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு இந்த சைடில் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடில் இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு லீஃபோட பாதி ஷேப் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதே இப்போ ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் ஹார்ட்டோடைய பாதி ஷேப்பை ட்ரா பண்ணி அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இன்னொரு கலர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போது இதை மேலே வச்சு அப்படியே அவுட்லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி இந்த ஹார்ட்டையும் வச்சு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஹார்ட் மொத்தம் நம்மளுக்கு 5 தேவை. ஸோ 5 டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். 2 சைட்லேருந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி சென்டரில் ஒட்டிடலாம். இப்போ இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பிங்க் கலர் கிளிட்டர் ஷீட்லேயே ரவுண்டாக கட் பண்ணி அதையும் சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இப்போ ஒரு பவ் மாதிரி கிடச்சிருக்கும். அடுத்ததாக பிளாக் கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்துகிட்டு அதில் இந்த க்ளவுட்க்கு ஐஸ் அண்ட் மவுத் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படின்னா நீங்கள் மார்க்கர் யூஸ் பண்ணி கூட ஐஸ் அண்ட் மவுத் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பவ்வை இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஐஸும் ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து சாட்டின் ரிப்பன் தேவை. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக சாட்டின் ரிப்பனை கட் பண்ணி எடுத்துடலாம். இதே இந்த மாதிரி கார்ட்போர்டை திருப்பிட்டு இந்த சைடில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணதால் அப்படியே வெறும் க்ளூகன் மட்டும் வச்சு ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஃபெவிகால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே செல்லோ டேப்போ அப்படின்னா ஒரு பேப்பர்லேயோ க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். மொத்தம் 5 பீசஸ் இந்த மாதிரி நம்ம சாட்டின் ரிப்பன் கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஹார்ட்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இந்த சாட்டின் ரிப்பனுடைய எண்டில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த சாட்டின் ரிப்பன் எப்படி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும், லென்த் வைஸ். ஸோ இந்த 2 சைடு இருக்கிறது ஷார்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் லென்த்தியாக, நடுவில் இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. லாஸ்ட்டாக அந்த க்ளவுட்க்கு வந்து கொஞ்சம் ப்ளஷ் மாதிரி பிங்க் கலரில்
ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதையும் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் பார்க்க க்யூட்டாக இருக்கும்னு. ஹேங் பண்ணுறதுக்காக திரும்ப நம்ம வந்து சாட்டின் ரிப்பனையும் இதில் வந்து ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய க்ளவுட் வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி, நான் சொன்ன மாதிரி கிளிட்டர் ஷீட்னு இல்லை, நீங்கள் பிளெயின் ஃபோம் ஷீட்லேயே இதை ட்ரை பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பரான ரூம் டெக்காராகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.